வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது அகெயின் ஒரு பேபி சீரியஸ் வீடியோ தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களோட பேபிக்கு வந்து தேன் கொடுக்கலாமா வேண்டாமா? சில பேர் கொடுக்கலான்றாங்க, சில பேர் கொடுக்க வேண்டாம்ன்றாங்க. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க இன்னும் திவ்யா ஸ்ரீஜி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ வீடியோ வந்து மிஸ் ஆகாம இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு என்னோட பதில் தேன் வந்து கொடுக்க கூடாதுங்க. இதுல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல தேன் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நிறைய மித்து இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, பிறந்து குழந்தைக்கு தேன் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்புறமா நம்ம நம்ம சைடு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட தேன் வந்து வாயில வைப்பாங்க. எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வாயில வச்சு தேன் ஒரு சொட்டு வச்சு வச்சு பேர் வந்து சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ தேன் வந்து ஏன் கொடுக்க கூடாதுன்னா, இந்த ஏஏபி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அது ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஹனி வந்து குழந்தைக்கு, அதுவும் பிலோ 1 இயர் 1 இயர்க்குள்ள இருக்க குழந்தைக்கு கண்டிப்பா வந்து தேன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வித் நிறைய வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேஸ் ஹிஸ்டரியோட அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம பார்ப்போம். தேன் ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேன்ல வந்து ஒரு விதமான பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா பேர் வந்து கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இன்ஃபேண்ட் பொட்டுலிசம் சொல்லிட்டு ஒரு வியாதி வந்து இன்ஃபேண்ட்டுக்கு வருது, அதாவது குழந்தைக்கு நியூபார்னுக்கு வருதுங்க. இது வந்து எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. 100ல ஒரு குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகலாம். நம்ம இந்தியாவில கூட ரீசென்ட்லி ஒரு கேஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்ல இருக்கு, உண்மையிலேயே இருக்கு, ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கு. வித் ப்ரூஃபோட தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். சோ அதுக்கான டீடைல்ஸும் நான் உங்களுக்கு போட்டோஸ் வந்து இடையில உங்களுக்கு போடுறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஹனி ஆட் பண்ண எந்த ப்ராடக்ட்ஸுமே கொடுக்கக்கூடாது. அதில் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் இருக்குது. இது 1 வயசு குழந்தைங்களுக்குள்ளே கொடுக்கவே கூடாது. அது கொடுக்கும்போது உங்களுக்கு அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காது. அதனால் பொட்டுலினம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் பொட்டுலிசம்ங்கிற இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ஆஃப்டர் 1 இயர் கொடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லாவே மெச்சூர்டாக இருக்கும். ஸோ அதனால் ஆஃப்டர் 1 இயர் தாராளமாக ஹனி கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு வந்து கேள்வி வரும். ஸோ வந்து நீங்கள் பிலோ 1 இயர் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாக்டீரியா எஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் அஃபெக்ட் பண்ணாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 1 வயசுக்கு அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாயிரும், அவங்களோட இம்யூனிட்டி வந்து அதிகமாயிரும். அதனால இந்த பாக்டீரியானால ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுதான் உண்மை. ஸோ வந்து இது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். நிறைய பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்ல குழந்தை பிறக்க போறவங்களா தான் நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி இருந்தா நீங்க வீடியோ ஷேர் பண்ணலினாலும் அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் வந்து அவேர்னஸ் கிடைக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கமெண்ட்ஸில், தண்ணி கொடுக்கலாமா இல்லை சுகர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாமா. ஸோ அதுக்கான வீடியோஸ் நான் வந்து செப்பரேட்டாக கண்டிப்பாக டீட்டெயில்டாக போடுறேன். எதனால அப்படிங்கிறது டீட்டெயிலாக போடுறேன். அதனால தான் நான் செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட பேபிக்கு வந்து இப்போ 3 வாரம் ஆயிடுச்சுங்க. 3 வாரம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்து. என்னோட அம்மாவும் சரி, என் ஹஸ்பண்டோட அம்மாவும் சரி, 2 பேரும் வந்து தேன் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. பிறந்தனையும் தேன் வந்து வாயில ஒரு செட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கூடவே கூடாது. நான் கொஞ்சம் ஸ்டபனா இருந்தேன், கண்டிப்பா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அறியாமையினால சில பேர் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம எடுத்து சொன்னோம்னா என்ன பிரச்சனை ஆகும், விளைவுகள் சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க, சொல்லி கொடுங்க. கண்டிப்பா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் எனக்கும் வந்துச்சு. இனி பாத்தீங்கன்னா அடுத்த 1 வீக்ல பேர் வைக்கிறதுக்கு அதுக்கும் வந்து தேன் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து வேண்டாம் தான் சொல்ல போறேன். கண்டிப்பா வந்து தேன் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன்.
ஏன்னா முன்னாடி எல்லாம் நிறைய விதமான வியாதிகள் எல்லாம் இல்லைங்க. நீங்களாம் கேட்கலாம், அந்த காலத்துல என்ன இவ்வளோ வியாதி வந்துச்சா, அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க, பாட்டி வைத்தியம் அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னன்னா, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ப்ராக்டிக்கலா பேசுறேன். அப்போ வந்து அந்த காலத்துல அவ்வளோ வியாதிகளும் இல்லை. அதே மாதிரி சில வியாதிகள் வந்தாலும் அவங்க வந்து இதனாலதான் இவங்களுக்கு இது எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்றதுக்கு எந்த ஒரு மெடிக்கல் அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லாம இருந்துச்சு அந்த காலத்துல. ஸோ இப்போ எல்லாமே இருக்கு, ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, நோய்களும் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.